ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு மார்னிங்கில் வந்துட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு அது வந்து எனக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக ஆண்டவர் அது பேசலை. ஸோ இட்ஸ் ஃபார் டோட்டல் சர்ச். அதுக்கு அந்த காரியங்களுக்காக ஆண்டவர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு மேபி ஒரு 15 or 20 days பிஃபோர்லேருந்து அந்த காரியத்தை பேசியிருந்தாங்க. பட் டுடே மார்னிங் ஐ ஃபெல்ட் இட் வெரி ஸ்ட்ராங்லி. ஸோ ஐ தாட் டு ஷேர் வித் யூ ஆல். ஓகே, ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 91:3 அதில் விதமாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி. ஆமீன். ஸோ இந்த மார்னிங் வந்துட்டு ஒரு விஷயம் அப்படியே நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். நிறையா தாட்ஸ் அப்படியே மைண்டில் லைக் இட் வாஸ் ரோமிங். அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஆண்டர் பேசினாங்க, ஹிடன் டீமன்ஸ் அண்ட் ஹிடன் எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு மார்னிங் அப்படியே எனக்கு வந்துட்டே இருந்தது. ஓகே, அப்போது ஒரு 20 days பிஃபோர்லேருந்தே ஆண்டவர் இந்த காரியங்களை பேசிகிட்டே இருந்தாங்க. பாஸ்ட் 2 days வந்துட்டு அது வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு ஹிடனாக இருந்த சில விஷயங்கள் எனக்கு தெரிய வரவும் வந்தது. ஸோ அது ஓகே, ஆண்டவர் வந்து நமக்கு இந்த காரியத்தை பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னென்னா ஹிடன் டீமன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஹிடன் அதாவது மறைந்திருக்கக்கூடிய சத்துருக்கள், இன்னொன்று மறைந்திருக்கக்கூடிய பிசாசுகள். ஐ மீன், ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் நிறைய இடங்கள்ல வந்து நம்மளோட பிளெஸிங்ஸ் எல்லாமே ஆக்கியபை பண்ணி வைக்கிறதான ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ நம்ம வந்து நமக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேசுறாங்க, நிறைய பிளெஸிங்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம வந்து அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆக்கியபை பண்ண விடாம, அல்லது நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு ப்ராமிஸ்குள்ள நம்ம என்டர் ஆக விடாம இருக்கிறதுக்கு நிறைய என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு அந்த டீமனிக் வேர்ல்டு, அந்த பிசாசனுடைய அந்த உலகமும் சரி, அந்த கிங்டமும் சரி, அதே போல அந்த பிசாசனுடைய ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய சில மனிதர்களும் நம்ம அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்குள்ள என்டர் ஆகிடக்கூடாது, அந்த பிளெஸிங்ஸை நம்ம எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒரு மறைந்திருந்து செயல்படக்கூடிய நிறைய விஷயங்களை என்ன செய்து அது செய்து கொண்டே இருக்கு. ஸோ அப்போ மார்னிங் ஆண்டவர் கிட்ட இந்த 2 வார்த்தைகளை கொடுத்தும்போது நான் அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போது ஈவினிங் வந்து நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் இருக்கும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு அது வெளிப்படுத்தினாங்க. ஸோ அப்போ அது என்னன்னா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த வேடனுடைய அதுதான் வந்து அந்த ஹிடன் ஸ்பிரிட். அதாவது நமக்கு எதிராக வந்து இப்போ யாராவது நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க, அல்லது நம்ம முன்னாடி அகெயின்ஸ்டா நமக்கு முன்னாடி வந்து நின்று யாராவது நம்ம கிட்ட ஃபைட் பண்றாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கிட்ட தர்க்கம் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஈஸிலி என்ன பண்ணிடலாம், அவங்க கிட்ட நம்ம பேசலாம், இல்லாத அவங்க கிட்ட நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் எல்லாமே நம்ம பண்ணிட முடியும். ஆனா அதே சமயத்துல ஒரு சத்ரு வந்து என்ன பண்ணுது, நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் அல்லது நமக்கு எதிராக செயல்படுகிற அந்த பாதாளத்தின் ஆவிகள், அது வந்து நமக்கு மறைந்திருந்து செயல்படும் போது சீக்கிரமா நம்மளால என்ன செஞ்சிட முடியாது, அதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அது இட் டேக்ஸ் டைம் இல்ல. அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஒரு தடை இருக்குது, எதனால அந்த தடை வந்துட்டு இருக்கு, அல்லது ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு அகெயின்ஸ்டா கொஞ்சம் காரியங்கள் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். தென் வந்துட்டு யாரு இதை பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி எங்கிருந்து இதோட ரூட் வந்து எங்கிருந்து அது ஃபார்ம் ஆகி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எப்பவுமே வந்து இந்த சத்துரு என்ன செய்யுது அப்படின்னா, இது நம்ம கிட்ட போராடுறதுல இது வந்து அதோட ஒரு வகையான ஒரு ட்ரிக். அப்போ என்ன பண்றான்னா, நேரடியா வந்து நம்ம கிட்ட போராடி நம்மளை ஜெயிக்கிறது அந்த மாதிரி இல்லாம மறைஞ்சிருந்து அவனை என்ன பண்றா, ஹைட் பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம போராடி கொண்டே இருப்போம். ஸோ அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நம்ம ஒரு லெவலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு லெவல்ல வந்து ஏதோ என்ன செய்யும், நம்ம அந்த லெவலுக்குள்ள போயிட்டு நம்ம அந்த லெவல்ல இருக்கக்கூடிய அந்த பிளெஸிங்ஸை நம்ம எடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு அங்க என்ன பண்ணணும், சில ட்ராப்புகளை வச்சிருப்போம். அப்போ அதையே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் அந்த நம்ம போய்கிட்டு இருக்கிற அந்த லெவலுக்கு வந்து ஈஸியா நம்ம மூவ் பண்ண முடியும்.
இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியால எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து அந்த யானைகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த ட்ராப் வச்சிருப்பாங்க. எங்க இதுல வந்து பார்த்தோன்னா இந்த ஆனைக்கட்டி சைட்ல நிறைய அந்த சில மனிதர்கள் அந்த மாதிரி எல்லாம் ட்ராப் வைப்பாங்க. அப்ப அந்த யானைங்க என்ன பண்ணிரும் அப்படின்னா அது வந்து தெரியாதுல்ல அதுக்கு, அது வந்து என்ன செஞ்சிடும் ஈஸியா போய் அந்த ட்ராப்புக்குள்ள மாட்டிரும். அப்போ அதனால அது என்ன பண்ணிடுது, அது செத்து போகுது. அதுக்கு அவங்க வேணுங்கிற அந்த அது எல்லாமே எடுத்துக்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போகிற அந்த வேல வந்துட்டு பிசாசு என்ன பண்ணுது, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு தடையை வச்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், அதை வந்து கிராஸ் பண்ணி போயிடலாம், அல்லது அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம், இல்ல அதை வந்து அதை நம்ம தாண்டி கூட நம்ம போகிட முடியும். ஆனா இந்த பிசாசு என்ன பண்ணுது அப்படின்னா அவனுடைய ஏஜென்ட்டை வச்சுட்டு அவன் வந்து மறைஞ்சிருந்து என்ன பண்றான், நிறைய டிராப்புகளை வைக்கிறான், நிறைய தடைகள். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சில நேரம் வந்து அந்த ட்ராப்பே நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு என்ன செஞ்சிரும், ஒரு ரொம்ப மைன்யூட்டா என்ன செஞ்சுட்டு இருப்பா, வேலை பார்த்துட்டு இருப்பா. ஸோ இப்போ இந்த வேடன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல இந்த ஹண்டர். ஸோ இந்த ஹண்டர் இருக்கிறவங்க இப்போ ஒரு வேட்டையாடலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஹண்டரா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படி பார்த்தா நல்ல ஃபர்ஸ்ட் ட்ரெயின்டா இருப்பாங்க இல்லையா? ஒரு காட்டுல போயிட்டு அவங்க ஹண்ட் பண்ண போறாங்க, ஏதோ ஒரு மிருகத்தை அவங்க வேட்டையாட போறாங்க அப்படின்னா அவன் நல்லா ட்ரெயின்டு பர்சனா இருப்பா. நல்லா ட்ரெயின்டு இல்லாம ஒரு ட்ரைனிங் இல்லாம போயெல்லாம் என்ன செஞ்சிட முடியாது, ஒரு மிருகத்தை வந்து வேட்டையாடிட்டு வந்துட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்ன பண்றான், ரொம்ப நல்லா ட்ரெயின்டு பர்சனா இருக்கான். ரெண்டாவது பார்க்கும்பொழுது ஸ்கில்டு பர்சனா இருக்கான், நல்ல ஒரு திறமசாலியா. அந்த ஒரு குறி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குறியில வந்து அந்த மிருகமோ அல்லது அந்த பறவையோ ஈஸியா அது வந்து மாற்ற உண்டான அந்த ஐடியா என்ன செய்யுது, அவனுக்கு நல்ல ஒரு டேலண்டா ஒரு ஸ்கில்டு பர்சனா அந்த ட்ராப் வைக்கிறதுல வந்து நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சனா அவன் என்ன செய்யறான் இருக்கிறான். அடுத்து பார்த்தோம்னா நாலேஜ், எந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு ட்ராப்பை வச்சா என்ன மாதிரியான ஒரு மிருகம் வந்து அதுல மாட்டும், என்ன மாதிரியான ஒரு பறவைகள் வந்து அதுல மாட்டும் அப்படின்னு சொல்லி அவன் நல்ல நாலேஜ் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட் ஏரியா அவன் போய் வேட்டையாடுறான் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியால வந்து என்ன மாதிரியான மிருகம் இருக்கும், லைக் எல்லா ஃபாரஸ்ட்லயும் எல்லா வகையான மிருகமும் இருக்கு, அதுல வித்தியாசப்படும். ஸோ அப்போ வந்து அந்த நாலேஜ் அவனுக்கு இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபாரஸ்ட், இப்போ எங்களுக்கு இங்கே நேர் வந்து ஆனைக்கட்டி. ஸோ அப்போ ஆனைக்கட்டி சைடு போனோம்னா அங்கே நிறைய யானைகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா சிறுகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கேன், அது ஒரு ஹில் ட்ரிப் ஏரியா. அங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய மான்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபாரஸ்ட் தான் எல்லாமே. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா நிறைய மான்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா காட்டு பன்றிகள், வரையாடுகள் இந்த மாதிரி இருக்கும். அப்ப அது மாதிரி ஒரு ஹண்டரா இருக்கிறவன் அவனுக்கு என்ன தேவைப்படுது, அவனுக்கு வந்து ஒரு வரையாடு தேவைப்படுது, அல்லது அவனுக்கு வந்து ஒரு பறவை தேவைப்படுது, அல்லது ஒரு யானை தேவைப்படுது அப்படின்னா அது எங்க இருக்குமோ அதை பத்தி நல்ல நாலேஜ் பர்சனா அவன் இருப்பான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவன் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருப்பான் இல்லையா? ஸோ அப்போ வந்து நிறைய அவன் சின்ன வயசுல இருந்தே அதுக்கு ட்ரெயின் ஆயிருப்பான். நல்ல வேட்டையாடி நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சனா அவன் மாறிடுறான். ஸோ இப்படிதான் என்ன செய்யறாங்க, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஹண்டர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹண்டரா நல்ல நாலேஜா ஒரு நல்ல ஸ்கில்டு பர்சனா இருக்கிறவனை தூக்கி என்ன செய்யும், பிசாசு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட வைக்குது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா டோட்டலா ஆப்போசிட். அவருடைய செலக்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த ஹண்டிங்கா அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது, நாலேஜா ஒண்ணுமே இருக்காது, ஸ்கில்டா அதுவும் ஒண்ணு இருக்காது, எதுவுமே எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம ஒரு எதுவுமே தகுதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதாவது ஒரு போர்ல போய் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த போர் வீரனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் இருந்தா மட்டும்தான் ஒரு ராஜா என்ன செய்வான், ஒரு போருக்கு ஒரு மனுஷனை வந்து அவன் அனுப்புவான். ஆனா அதுக்கு தகுதியே இல்லை, அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கிற ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவர் என்ன செய்யறார், தன்னுடைய பலத்தை கொடுத்து அவனை அந்த போர்க்களத்துல கொண்டு போய் நிக்க வச்சு அந்த எல்லாமே ஸ்கில்டா இருக்கிற ஒரு பர்சனுக்கு முன்னாடி ஒண்ணுமே ஸ்கில்லே இல்லாத ஒரு பர்சனை வச்சு தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தன்னுடைய நாலேஜ் எல்லாத்தையும் அவனுக்குள்ள போட்டு அவனை கொண்டு போய் அந்த போர்க்களத்துல நிக்க வச்சு அவனை அந்த சத்துருவை என்ன செய்யறாரு, ஜெயிக்க வைக்கிறாரு. ஸோ இது மாதிரி பிசாசு என்ன பண்ணும், நல்ல ஸ்கில்டு நல்ல நாலேஜ்
நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ட்ரெயின்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனை எடுத்து அவன் பயன்படுத்துகிறான். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, பேதைகளாக இருக்கிறவங்களை எடுத்து அவர் யூஸ் பண்ணி அந்த ஞானவான்களாக இருக்கிறவங்களை வந்து முறியடிக்க செய்கிறார். ஆமீன். ஸோ அப்போது இந்த வசனம் சொல்லுது, வேடனுடைய கண்ணிக்கு அவர் என்ன செய்வார், உன்னை வந்து தப்பு வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒருவேளை நம்ம வேடன் அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்டு இல்லாமல் இருக்கலாம், ஸோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரா, அவன் எவ்வளோ பெரிய நம்மளுடைய சத்துரு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கில்டு பர்சனா இருக்கட்டும், எவ்வளோ நாலேஜா இருக்கட்டும், எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கட்டும், அவன் முன்னாடி என்ன செஞ்சிருவாரு, நம்மளை தப்பு வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஐ மீன், ஸோ இந்த சங்கீதம் 91 எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இது வந்து யூதர்களுடைய அந்த பாரம்பரியத்தின்படி என்ன சொல்லுவாங்கன்னா, இது மோசே எழுதுனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா செப்துவஜின்த் அப்படின்னா ஹீப்ரூல எழுதின அந்த பைபிள் வந்து கிரீக்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. 70 அப்படின்னு அர்த்தம். கிரீக்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. 70 மெம்பர்ஸ் வச்சு 70 டேஸ்ல வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு தான் செப்துவஜின்த் அப்படின்னு சொல்லுவாங்க, செப்டிஜின்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாம் 91 வந்துட்டு தாவீது எழுதினாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த சங்கீதத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு அப்பா பையனோட கான்வர்சேஷன். யார் அப்படின்னு பார்த்தா தாவீதும் சாலமோனுடைய கான்வர்சேஷன் தான் சங்கீதம் 91. ஸோ அப்போ வந்து சங்கீதம் 91 அந்த ஸ்டார்டிங் வசனம் பார்த்தோம்னா இப்படி சொல்லியிருக்கோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, தாவீது வந்து சாலமோன் கிட்ட அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுவார். அதுதான் சங்கீதம் 91. அப்போ அவர் ஸ்டார்ட் பண்றாரு, உன்னதமானவருடைய மறைவில் நம்ம இருந்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அதை சொன்ன உடனே அடுத்த 2வது வசனம் வந்து பார்த்தோம்னா, சாலமோன் சொல்லுவாரு, நான் என்ன செஞ்சிருவேன், கர்த்தரை நான் நம்பி இருப்பேன், அவர் என்ன செஞ்சிருவாரு, என்னைய அவர் தான் என்னுடைய கேடகம். அப்பா, உங்களுக்கு எப்படி அவர் கேடகமா இருந்தாரோ, உங்களை எப்படி பாதுகாத்தாரோ, அதே போல உங்களுடைய நம்பிக்கையா எப்படி யாவே இருந்தாரோ, அதே போல அவரை வந்து நான் என்னுடைய நம்பிக்கையா வச்சிருப்பேன். அவர் தான் என்னுடைய கேடகம், அவர் தான் எனக்கு பாதுகாப்பு, அவர் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிப்பாரு. அடுத்த 3வது வசனத்துல வந்து தாவீது சொல்லுவாரு, ஓகே, நீ அப்ப கர்த்தரை நீங்க நம்பிட்ட அப்படின்னாக்கா நீ எதுக்குமே நீ பயப்பட வேண்டாம். அவர் என்ன செஞ்சிருவாரு, உன்னைய வேடனுடைய கண்ணிக்கு, பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்துல பாலாக்கும் சங்காரத்துக்கு, எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருவாரு, ஆண்டவர் உன்னைய பாதுகாத்துருவாரு. உன்னை வந்து உன்னோட பாதம் கல்லுல இடராதபடிக்கும் தூதர்களை அனுப்பி உன்னைய வந்து அவர் பாதுகாப்பாரு. உன்னோட வாதை வந்து உன்னோட கூடாரத்துக்கு வராது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அப்படின்னு சொல்லி இந்த லைன் அந்த வசனங்கள் ஃபுல்லா அவர் அடுத்து தாவீது சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ இந்த 3வது வசனம் பார்த்தோம்னா, வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்றாருல்ல, அது வந்து அவர் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, சவுல் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா, சவுல் கிட்ட தாவீது போகும்பொழுது ஃபர்ஸ்ட் எதுக்கு அவர் ஒரு இன்ட்ரோ ஆகுது அப்படின்னா, சவுல் கிட்ட வந்து பொல்லாத ஆவி வந்துடும். அப்போ சவுல் வந்துட்டு என்ன செய்யறான், அந்த பொல்லாத ஆவினால் அலக்களிக்கப்படும் போது அவனை விடுதலையாக்கும்படியாக அந்த தாவீது என்ன செய்வாங்க, கூட்டிட்டு போவாங்க அரண்மனைக்கு. அங்க அவன் போய் சுரமண்டலம் வாசிக்கிறான். அப்படி அவன் வாசிக்கும் பொழுது சவுலுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது இல்லையா. அதை ரெகுலரா அவன் என்ன பண்றான், டெய்லியும் போகணும், டெய்லி போய் அந்த சுரமண்டலம் அவன் வாசிக்கணும். அப்போ சவுல் வந்து ரிலீஃப் ஆகுவான். இது அப்படியே கண்டினியூவா தான் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு சர்டன் பீரியட்ல பார்க்கும் பொழுது சவுல் வந்துட்டு என்ன பண்றான், தாவீதை வந்து காய்மார்க்கமாய் பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்த நாள் மறுபடியும் அவனுக்குள்ள என்ன செய்யுது, அந்த பொல்லாத ஆவி வந்துரும். அப்போ வந்து அவன் அப்படியே ஒரு வெறியோட ஒரு பிளானோட உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்குள்ள என்ன இருக்கு, அந்த அசுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்கு. இப்போ அசுத்த ஆவி இவனை சவுல வந்து ஒரு ஏஜென்ட்டா வச்சிட்டு இருக்கு. சவுல் வந்து யுத்தத்துக்கு நல்லா பழக்கம் ஆயிடுச்சு. அவன் ஆரம்பத்துல பழக்கம் இல்லாதவனா இருந்தாலும் ராஜாவா இருந்ததுனால யுத்த கலைகளையும் அவன் கற்றுக்கொண்டான். அப்போ ஈட்டி அவன் கையில வச்சிருக்கான். இப்போ பிசாசு எப்படி பயன்படுத்துது,
இப்போ அவன் ஸ்கில்டு பர்சன், டேலண்டட் பர்சன், நாலேஜபிள் பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், இந்த மாதிரி இருக்கிற அந்த சவுலுக்குள்ள அசுத்தாவி வந்து தாவீதை இப்ப கொலை செய்யணும் அவனுக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுது, தாவீதை கொலை செய்யறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, தாவீது இங்கதான் வந்து உட்காருவான், நீ வந்து என்ன பண்ணும், கரெக்டா ஈட்டியை நீ வந்து போடணும், அது கரெக்டா அவனை போய் தாக்கி அவன் கொன்று ஸோ தாவீது மேல அதை வந்து நீங்க போட்ட உடனே தாவீதுக்கு இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு அவனுக்கு நிறைய அந்த ஐடியாலஜி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஐடியா எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கான். ஓகே, தாவீது இங்க வந்து உட்காரணும், அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பர்ஃபெக்டா வச்சுட்டு இருக்கான். தாவீது எப்பவும் போல வந்து அந்த சுரமண்டலத்தை அவன் வாசிக்கும் பொழுது சவுல் என்ன செய்யறான், கரெக்டா தான் அந்த ஈட்டியை அவன் பாயிண்ட் அவுட் பண்றான். ஆனா அந்த ஈட்டியை அவன் பாயிண்ட் அவுட் பண்ணும் பொழுது அது என்ன பண்ணிடுது, அது அந்த தாவீது மேல படாம தாவீது 2 முறை அவன் தப்பித்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் அப்போ தாவீது வந்து அவன் சுரமண்டலம் வாசிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன செஞ்சிருப்பான், தேவனை பாடல் பாடிட்டு அந்த வாசிச்சுட்டு இருந்திருப்பான். இப்போ அவன் வந்து சவுல பார்த்துக்கிட்டு அந்த சுரமண்டலத்தை வாசிச்சிருக்க மாட்டான். ஒருவேளை அவன் கண்ண முடியோ அல்லது சுரமண்டலத்தை பார்த்துட்டோ அல்லது வானத்தை பார்த்துட்டோ எப்படியோ அவன் என்ன பண்ணிருப்பான், அந்த ஒரு பிரசன்ஸ்லயே அவன் வந்து இருந்துட்டு இருந்திருப்பான். சவுல் வந்து கொல்லுவான், சவுல் வந்து இப்ப ஈட்டிய போட போறான் அப்படின்னு கூட அவனுக்கு என்ன செஞ்சிருக்காது, அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான், எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். ஆனாலும் அந்த டைம்ல வந்து அவன் ஒரு அலர்ட்டா இல்லாத ஒரு டைம்ல தான் என்ன செய்யறான், சவுல் வந்துட்டு ஈட்டிய அவன் பாயிண்ட் அவுட் பண்றான். ஆனா அந்த அவன் பிரசன்ஸ்ல இருந்து அவன் வாசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அந்த டைம்ல அவன் அலர்ட்டா இல்லை, அவனுக்கு தெரியாது சவுல் வந்து இப்ப நம்மள வந்து டார்கெட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனை தப்பு வித்தாரு, அவனை அலர்ட் பண்ணாரு, தள்ளி போயிடு, நீ இப்போ என்ன செய்யுது, அந்த சவுலோட ஈட்டி வருது அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட், அது ஒரு செகண்ட் கூட சொல்ல முடியாது, ஒரு மைன்யூட், அந்த ஒரு நிமிடத்துல என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அவனுக்கு அலர்ட் பண்ணி அவனை தப்பு விக்கிறாரு. அதையோடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு தாவீது வந்து சாலமோன் கிட்ட சொல்றான், நீ கர்த்தரை நம்பிட்ட தானே, ஆண்டவர் தான் உன்னோட தேவனா இருக்க போறாரு, அவர் தான் உன்னோட கேடகமா இருக்க போறாரு நீ சொல்ற. சோ அப்ப என்ன செஞ்சு வருவாரு, ஆண்டவர் உன்னை வந்து வேடனுடைய கண்ணிக்கு, ஹண்டர்ஸ் அவங்களோட கண்ணிக்கு ஆண்டவர் உன்னை தப்பு வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மகனுக்கு அவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் ஷேர் பண்றாரு. ஸோ அப்போ கடவுளை நம்ம நம்பி இருக்கும் பொழுது நமக்கு எதிராக எத்தனை நபர்கள் எழும்பினாலும், எவ்வளோ ஒரு ஸ்கில்டு பர்சன் நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு, நம்மளை விழ வைக்கிறதுக்கு ஒரு ட்ராப்பை வந்து விரிச்சு வச்சுட்டு எப்படா இவங்க விழுவாங்க அல்லது எப்படா இவங்களை வந்து எதுலையா ஒன்று மாட்ட வைக்கலாம், எப்போ இவங்களை வந்து நம்ம கேவலப்படுத்தலாம், இவங்களை வந்துட்டு நம்ம அசிங்கப்படுத்தலாம், இவங்க பேரை கெடுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு பிசாஸ் என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஏஜென்ட்டா என்ன செய்யும், 1 by 1 அதை அனுப்பிட்டே இருக்கும். சில நேரம் வந்து ட்ரெயின்டு பர்சன் அனுப்புவோம், சில நேரம் ஸ்கில்டு பர்சன் அனுப்புவோம், சில நேரம் நாலேஜபிள் பர்சன் அனுப்புவோம், சில நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அனுப்புவோம். விதவிதமா என்ன செய்யும், ஆட்களை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அவனுடைய ஏஜென்ட் எப்படிப்பட்ட லெவல்ல இருந்தாலும் சரி அல்லது எந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல அவங்க இருந்தாலும் சரி, நம்மள ஆண்டவர் என்ன செய்வாரு, அலர்ட் பண்ணிடுவார். ஓகே, இது வந்து என்னது, பிசாசுடைய ட்ராப்பு, அவனுடைய ஏஜென்ட், நீ என்ன பண்ணிடு, உடனே தப்பித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமீன். ஸோ அதனால நீங்க என்ன உங்களுடைய சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற அந்த ட்ராப், அந்த ஏஜென்ட் யாரு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்குள்ள ஒரு ப்ராமிஸோடைய ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்குள்ள நம்ம போகணும் அப்படின்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் என்ன செய்யணும், நம்ம ரிமூவ் பண்ணினா மட்டும்தான் நம்ம ஒரு அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போக முடியும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, கானான்குள்ள அவங்க போக வேண்டியதா இருக்கு. ஸோ கானான்குள்ள அவங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, நிறைய தடைகள் அவங்களுக்கு இருந்தது. எரிகோ இருந்துச்சு, தென் வந்துட்டு அமலேக்கர், இந்த மாதிரி நிறைய என்ன செய்யறாங்க, எனிமீஸ் எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. அது அத்தனையும் அவங்க வந்து தகர்த்துட்டு தான் அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போக வேண்டியதாக இருந்துச்சு. நமக்கும் என்ன செய்யறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய எல்லா அந்த ட்ராப்ஸ் எல்லாம் அவர் எல்லாமே நமக்கு வந்து வழி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டார். ஆனா நமக்கு வந்து சத்ரு என்ன பண்றா, சில நேரங்கள்ல அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியாம, சிலுவையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற
அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து நமக்குள்ள அதை நம்மளோட லைஃப்ல ஆக்டிவேட் பண்ண விடாம, அல்லது நமக்கு வந்து அதை வந்து நம்ம ஃபுல்லா வந்து ஒரு 100% நம்ம அதை சுதந்திரித்து கொள்ள முடியாம நிறைய என்ன செய்யுது, தடைகள், ஒரு டிராப்ஸை கொண்டு வந்து விரிச்சு வச்சிருப்போம். ஸோ அந்த வேடன் அப்போ அந்த டிராப்ஸுக்குள்ள நம்ம மாட்டிக்கொள்ளாம இருக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளே பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ உங்களுடைய லைஃப்லையும், உங்களுடைய சர்க்கிள், உங்களுடைய லைஃப்ல உங்க அந்த லைஃப்னுடைய எல்லா ஏரியாலையும் நம்ம என்ன செய்யணும், பிளஸ்டா இருக்கணும். ஸோ எந்தெந்த ஏரியால என்னென்ன மாதிரியான சத்துருக்கள் வந்து அது அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்கிபை பண்ணியிருக்கு, நம்மளுடைய பிளெஸிங்ஸ்குள்ள நம்ம என்டர் ஆக முடியாதபடிக்கு என்ன மாதிரியான சத்துருக்கள் வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் யுவர் ஹிடன் டீமன்ஸ், தென் யூ வில் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த யுவர் ஹிடன் எனிமீஸ். ஐ மீன், ஸோ எந்த மாதிரியான ஒரு டீமன்ஸ், ஒரு பாதாளத்தின் அந்த ஆவிகள் என்ன செய்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எப்பவுமே என்ன பண்ணும், அது பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும், போராடிக்கிட்டே இருக்கும். பட் ஐ பிலீவ் வெரி சூன் நம்ம என்ன செய்ய போறோம், அந்த பாதாளத்தினுடைய எல்லா கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக வெளிப்படத்துல சொல்லப்பட்டது போல அவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ள அவன் என்ன செய்ய போறான், அவன் கடந்து வர போறான்னு சொல்லி நான் பிலீவ் பண்றேன். ஆமென். ஸோ அப்போ அந்த டீமன்ஸ், எந்தெந்த மாதிரியான டீமன்ஸ் வந்து நமக்கு, அந்த பிசாசு வந்து நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு தடைகளா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரீசன்ட் டேஸா வந்துட்டு என்னோட அந்த ஃபினான்சியல் அந்த ஒரு ஏரியால வந்து நான் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பிரேக் த்ரூ இல்லாத இருந்ததுனால, அப்போ நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதில் பார்த்தோம்னா ஒன்று வந்து பார்த்தா ஸ்பிரிட் ஆஃப் பார்வோ. அப்போ அந்த பார்வோனுடைய அந்த ஆவி அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு வந்து ஃபினான்சியலா நம்ம வந்து க்ரோ ஆக விடாம நம்மளை வந்து அப்படியே நம்மளை வந்து கீழே அடிமைப்படுத்தி வைக்கிறதான ஒரு ஸ்பிரிட் தான் வந்து இந்த ஸ்பிரிட் ஆஃப் பார்வோ. அதே மாதிரி நிறைய அந்த டீமன்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து பழுகி பெருக விடாம இருக்கிறது, அதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஊழியத்துல ஒரு பெருக்கம் இல்லாம தடை பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபைண்ட் அவுட் வாட் கைண்ட் ஆஃப் டீமன்ஸ் ஆர் ஆக்கிபைங் யுவர் பிளெஸிங்ஸ். ஐ மீன், ஸோ எந்த மாதிரியான ஒரு டீமன்ஸ் உங்களுடைய ஏரியால நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பிளெஸிங்ஸ்க்குள்ள நீங்க வர முடியாதபடிக்கு என்ன மாதிரியான டீமன்ஸ் அங்க போராடிட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஒரு டீமன்ஸ் பிசாஸ் வந்து அந்த இடத்த அதை வந்து ஆக்கிபை பண்ணிருக்கு, அந்த பிளெஸிங்ஸ் ஆக்கிபை பண்ணிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ரெண்டாவது, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே அதுக்கடுத்த கட்டமாக இந்த ஒரு பிசாசனுடைய ஏஜென்ட்டா யாரு நம்மளுடைய சரௌண்டிங்ஸ்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஒரு டார்கெட் கிடைச்சிடும். ஓகே, இதுதான் இந்த ஒரு டீமன் தான் நமக்கு என்ன செய்யுது, அகேன்ஸ்டா நமக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கு. ஓகே, இந்த ஒரு ஏஜென்ட் தான் நமக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அதை வந்து மேற்கொள்றதுக்கான அந்த ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சிடும். எப்படி பிசாசு பாருங்க, அவன் அந்த ஹண்டரை வந்து என்ன பண்றான், ஸ்கில்டு பர்சனா. எதுக்கு அவன் ஸ்கில்டு பர்சனா அவன் சூஸ் பண்றான் அப்படின்னா, ஏன்னா அவன் டார்கெட் பண்றது சரியா போய் என்ன செய்யணும், அது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும், அவன் வந்து ஜெயிக்கணும். அதுக்காகவே அவன் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவன் செலக்ட் பண்றான். அப்போ நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, சும்மா ப்ரேயர் பண்றோம், ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க, ஆண்டவரே எல்லா தடையும் நீக்கி போடுங்க, ஆண்டவரே நான் வந்துட்டு எல்லாத்தையும் பிளஸ்டா இருக்கணும். அப்படி கிடையாது. எந்த ஏரியால நம்ம பிளஸ்ஸிங்கா இருக்கணும். ஸோ ஃபைண்ட் அவுட் தட் ஏரியா. எந்த ஏரியால நம்ம இன்னும் பிளஸ் ஆகாம இருக்கோம். ஸோ ஃபைண்ட் அவுட் தட் ஏரியா. அப்போ இந்த ஏரியால நம்ம ஒரு வேலை, பிஸ்னஸ் ஆர் மினிஸ்ட்ரி ஆர் நம்மளுடைய கரியர், எந்த ஏரியால, அல்லது நம்மளுடைய பிள்ளைங்களுடைய விஷயங்கள்ல, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல, இந்த மாதிரி எந்த ஏரியால நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம பிளஸ்ஸிங் இல்லாம நம்ம இருக்கோம், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் திங், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரியான டீமனிக் ஒர்க் போயிட்டு இருக்கு. தேர்டு, அங்க என்ன மாதிரியான ஒரு ஏஜென்ட், அதனுடைய ஏஜென்ட்டா யார் அங்க அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டார்கெட் பண்ணணும். ஓகே, இந்த ஏரியால இந்த பிளஸிங் வர முடியாதபடிக்கு இந்த மாதிரியான ஒரு டீமன் தான் வேலை செய்யுது
அவனோட ஏஜென்ட்டா அப்ப யார் வேலை செய்வாங்க, இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாக்டா என்ன பண்ணணும், நமக்கு தெரியணும். தெரிஞ்சதுனா தான் நம்ம என்ன செய்ய முடியும், பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ ஒரு வேடன் வந்து ஒரு ஃபாரஸ்ட் அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல போய் எந்த மாதிரியான இப்போ பறவைகள் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிரெயின்ஸ் அவன் கொண்டு போய் வச்சு அந்த ட்ராப்பை வைக்கிறான். அப்போ அந்த குறிப்பிட்ட பறவை என்ன சாப்பிடும், என்ன விரும்பும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் வைக்கிறான். திரும்ப அது கரெக்டாக அங்கே வந்து உட்கார்றதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் அவன் பார்க்குறான். ஸோ அவ்வளோ மைன்யூட்டாக என்ன செய்யறான், ஒரு வேடன் அதை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு, அவன் ஹண்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ மைன்யூட்டாக வேலை செய்யும் பொழுது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், சேம் நம்மளும் என்ன பண்ணும், நம்மளுடைய பிளஸ்ஸிங்கை வந்து ஒரு சத்ரு தூக்கிட்டு போகுது அல்லது நம்மளுடைய பிளஸ்ஸிங் ஒரு சத்ரு அதை எடுத்துக்கொள்ளுது அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, இதை எந்த பிளஸ்ஸிங் நமக்கு வந்து பிளாக்ல இருக்கு, ஸோ அந்த பிளஸ்ஸிங் அந்த பிளாக்ல இருந்து நம்ம எப்படி நம்ம ரிலீவ் ஆகிறது, அதுல வந்து என்ன மாதிரியான டீமனிக் ஒர்க் அங்க இருக்கு, அதுல என்ன மாதிரியான டீமன் பொசஸ்ட் ஏஜென்ட் அங்க ஒர்க்ல இருக்காங்க. ஸோ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி மைன்யூட்டா நம்ம நோட் டவுன் பண்ணி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை வச்சு நம்ம பேசும் பொழுது நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும், அந்த சத்ரு அது வந்து நம்ம கையில விழுந்தே ஆகும். ஐ ஸோ நம்ம பிசாசு என்ன செய்யுது, எவ்வளோ மைன்யூட்டா நம்ம ஒர்க் பண்ணி நம்மளை விழத்தள்ளணும், நம்மளை எதையாவது ஒரு ட்ராப்ல மாட்ட வைக்கணும் அல்லது நம்மளை வந்து நம்மளுடைய பிளஸிங்ஸ் திருடிட்டு போகணும்னு அவ்வளோ ஒரு மைன்யூட்டா அவன் ஒர்க் பண்ணும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ஏன் அதே ஒரு விஷயத்த நம்ம ஏன் அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையா? பொதுவாக ப்ரே பண்ணுறதை விட்டுட்டு பொதுவாக ஆண்டவரே எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கணும், எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கணும், எங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, எல்லாம் அப்படி அந்த மாதிரியான ஒரு ப்ரேயரே இல்லாமல் என்ன மாதிரியான அதை ஸ்பெசிஃபை பண்ணி இதுதான் இந்த பிளஸிங் தான் எனக்கு வேணும், என்னுடைய லைஃப்பில் இந்த ஏரியாவில் இந்த பிளஸிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை மைன்யூட்டாக அதை நம்ம நோட் டவுன் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து கோல் செட் பண்ணி நம்ம போடும்போது நிச்சயமாக என்ன செய்யும், நமக்கு வேணுங்கிற அந்த விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன மாதிரியான ஒரு ட்ராப் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது ஈஸியா நம்மளோட அந்த கடவுள் நமக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஈஸியா நம்ம சுதந்திரிக்க முடியும், முழுவதுமாக நம்ம அதை அனுபவிக்க முடியும். ஆண்டவர் சிலுவையில நிறைய விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். சில விஷயங்கள் தான் இப்ப வரைக்கும் நம்மளுடைய கண்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், ஹீலிங் இருக்கு, மெயினா ஹீலிங் சொல்லுவோம் கிராஸ்ல. ரெண்டாவது பார்த்தோம்னா நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து ஒரு விடுதலை ஆக்கினார். இதுதான் ரொம்ப மெயினா நம்ம பேசுறது கிறிஸ்டியானிட்டியில. ஆனா அதுக்கும் மேல இன்னும் நிறைய விஷயங்கள் சிலுவையில நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சிலுவையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிளஸ்ஸிங்ஸும் நம்மளோட லைஃப்ல வந்து ஆக்டிவேட் ஆகணும். அப்போ அப்படியே ஆக்டிவேட் ஆகி நம்ம அதைய வந்து நம்மளோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா மட்டும்தான் ஆண்டவர் சிலுவையில மரிச்சதற்கான ஒரு பெரிய ரிவார்டு அவருக்கே அப்பதான் கிடைக்கும். ஸ்டில் எனக்கு இடையில ஆண்டவர் ஒரு 2-3 days முன்னாடி நினைக்கிற ஒரு விஷயம் வந்து பேசினாங்க. என்னன்னா, சிலுவையில வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் மரிச்சு எதுக்காக என் பிள்ளைகள் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு சந்தோஷத்துல ஒரு பெனிஃபிட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மரிச்சனோ அந்த ஒரு ரிவார்டே ஸ்டில் நான் வந்து அதனுடைய பலனே இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு அந்த காரியத்தை எனக்கு அது பேசினாங்க. அப்போ நான் யோசிச்சேன், ஆமா, ஏன்னா நமக்கு வந்து சிலுவையில நம்ம அப்படின்னு எடுத்தாலே ஒண்ணு பாவம் மன்னிப்பு பேசுறோம், இல்ல ஹீலிங்க பேசுறோம். இதுக்கு மேல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்கவே கிடையாது. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட லைஃப்ல நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம லைஃப்ல ஆக்டிவேட் ஆகணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த டீமனிக்கு இது எல்லாம் நம்ம என்ன செய்யணும், வாஷ் அவுட் பண்ணணும். எல்லாத்தையும் அதையெல்லாம் நம்மளுடைய பாத்துல இருந்து ரிமூவ் பண்ணினா மட்டும்தான் நம்ம ஈஸியா அது எல்லாமே நம்ம கடவுள் நமக்கு வச்சிருக்கிற அந்த பிளஸ்ஸிங்கை வந்து பீஸ்ஃபுல்லா நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா எப்படி அந்த நெகேமியாவுடைய காலத்துல அலங்கத்தை கட்டுறாங்க,
ஒரு கையில வந்து ஆயுதங்களையும் இன்னொரு கையில வந்து அந்த கட்டுமான பணிகள் அதையும் வச்சு கட்டிட்டு தான் அவங்க சுதந்திரிச்சாங்க. அந்த மாதிரி தான் நம்ம நிலைமையாயிரும். போராடிக்கிட்டே ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் வந்து ஆசீர்வாதம், இப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கணும். ஸோ நமக்கு கடவுள் சிலுவையில கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை முழுமையா நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி போராட்டத்தோட, ஒரு பக்கம் பிசாசு கூட போராடுறோம், இன்னொரு பக்கம் மனுஷங்க கூட போராடுறோம், அப்புறம் ஒரு பக்கம் ஏதோ கொஞ்சம் பிளஸ்ஸிங்கை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு கொடுக்கவே கிடையாது. நம்ம பீஸ்ஃபுல்லா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பிளஸ்ஸிங்கை நம்ம அனுபவிக்கணும், நம்ம சந்தோஷத்தோட அதை அனுபவிக்கணும். எந்த ஒரு போராட்டமும், மனுஷனுடைய போராட்டமும் சரி, பிசாசுடைய போராட்டமும் சரி, எந்த ஒரு போராட்டமும் இல்லாம தான் நம்ம அதை வந்து பீஸ்ஃபுல்லா அனுபவிக்கணும். அப்படிங்கறதுக்காக தான் சிலுவையில அவர் எல்லா பிசாசனுடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்தையும் அவர் மேற்கொண்டார். ஐ மீன் ஸோ அப்போ நம்ம அந்த விஷயத்த நம்ம வந்து ஜெயிக்கணும், நம்ம வந்து அதை நம்மளோட லைஃப்ல ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட நம்மள என்ன மாதிரியான பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு லேக்கா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது ஹிடன் எனிமீஸ், ஹிடன் டீமன்ஸ் யாருன்னு பாருங்க, ஹிடன் டீமன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. தென் வந்து ஹிடன் இது எனிமீஸ். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஈஸியா ஆண்டோட வார்த்தைகளை வச்சு நம்ம அதுகளை ஜெயித்து நம்மளுடைய சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஐ மீன் ஸோ இஸ்ரேலில் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு லாஸ்ட் இயர் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு எப்போவுமே அவங்களுக்கு நிறைய சத்துருக்கள் இருப்பாங்க. அப்போது வந்து லாஸ்ட் இயர் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு எதிராக இருந்த ஒரு தேசத்தினுடைய அதிபதி, அவரை வந்து இவங்க கொல்லணும். அப்போ அவங்க நிறைய இடத்துல தேடுறாங்க, எங்கேயுமே அவர் கிடைக்கல, ரொம்ப அவங்க தேடிட்டே இருக்காங்க. அப்போ ஃபைனலா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் ஒரு கார்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவங்களுக்கு நியூஸ் கிடைச்சிருச்சு, இந்த நம்ம தேடிட்டு இருக்கிற இந்த மனுஷன் வந்து என்ன பண்றா, கார்ல அவன் ஜேர்னி டிராவல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இவங்க இஸ்ரேல்ல இருந்துட்டு அந்த மனுஷன் அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அந்த கார்ல பார்த்தோம்னா 3 பேர் இருக்காங்க, ரைட்டு லெஃப்ட். இந்த அவங்க தேடிட்டு இருக்கிற அந்த பர்சன் வந்து மிடில்ல இருக்காரு, முன்னாடி டிரைவர் இருக்கிறாரு. ஆனா இந்த இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, அவங்களோட நாட்டுல இருந்துகிட்டே இவன் கார்ல போயிட்டு இருக்கிறவனை வந்து அந்த சென்டர்ல இருக்கிறவனை மட்டும் அங்கிருந்து டார்கெட் பண்ணி அவங்க ஷூட் பண்ணாங்க. அப்ப அந்த அளவுக்கு என்ன செஞ்சது, மைன்யூட்டா அவங்க பார்த்து அவனோட எதிரி யாரோ அவனை கரெக்டா அவங்க வந்து குறி வைக்கிறாங்க, கரெக்டா அவனை மட்டும் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கொண்டுடுறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லா நாடுகளுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டது, எப்படி இந்த அளவுக்கு ஒரு மைன்யூட்டா அவங்க அந்த சத்ரு அவங்களுடைய எதிரியை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளுடைய சத்ரு யாரு, நம்மளுடைய ஆசீர்வாதங்களை திருடி வச்சிட்டு இருக்கிற அல்லது நம்மளுடைய ஆசீர்வாதங்களை வந்து தடையா இருக்கிற அந்த டீமன், அதுக்கடுத்து அந்த ஏஜென்ட்டா இருக்கிற நபர்கள், இது எல்லாமே என்ன செய்யணும், நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐ மீன் அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டா அதை நீங்க டார்கெட் பண்ணும்பொழுது நிச்சயமா சிலுவையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு விக்டரியை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியும். ஐ மீன் அப்போ ரீசன்ட் டேஸா ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருந்த இந்த விஷயம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அது ஆண்டவர் என்கிட்ட பேசினதுனால ஓகே இன்னைக்கு அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த லைவ் போட்டேன். ஸோ அதுக்காக நான் ப்ரே பண்றேன். கண்டிப்பா சர்ச் வந்துட்டு ஆஸ் அ சர்ச் நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஆண்டவர் சிலுவையில கொடுத்துருக்கிற அந்த எல்லா விதமான பிளஸ்ஸிங்ஸும் நம்ம பீஸ்ஃபுல்லா வந்து அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நம்மளோட லைஃப்ல. ஐ மீன் ஸோ நம்ம ப்ரே பண்ணல, உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். உங்களுக்கு எதுவும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருந்தா நீங்க அதை கமெண்ட்ல போடுங்க. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிற சாமி, இந்த நேரத்திலையும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க பேசினது போல ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருக்கிற மறைந்து இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே பிசாசனுடைய கிரியைகளும் வெளிப்படட்டும் சாமி. ஆண்டவரே எங்களுக்கு மறைமுகமாக எங்களுக்கு மறைந்திருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா சத்துருக்களும் இயேசுவின் நாமத்தினால் வெளிப்படட்டும். இந்த நேரத்திலும் இதை வாட்ச் பண்ணி கொண்டு ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சாமி என்னென்ன ஆண்டவரே
ஏரியால அவங்களுடைய பிளெஸிங்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா மறைந்திருக்கிற பிசாசுகளும் இயேசுவின் நாமத்துல வெளிப்படுவதாக, அதே போல அவனுடைய ஏஜென்ட்டாக இருந்து ஆண்டவரே அவங்களோட வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த மனிதர்களும் இயேசுவின் நாமத்துல வெளியாக்கப்படட்டும் சாமி. ஆண்டவரே அது அவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எல்லா விதமான அந்த ஹிடன் அந்த டீமன்ஸையும் ஹிடன் எனிமீஸையும் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஜெயித்து ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே நீங்க சிலுவையில கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை அவர்கள் ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படியாக, சமாதானமாக அதை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக நீங்க உதவி செய்யுங்க. விசேஷமாய் ஆண்டவரே சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சபையில கர்த்தாவே ஆண்டவரே சாமி இவ்வளோ வருடங்களாக ஆண்டவரே 2000 வருஷங்களுக்கு மேலாகியும் இன்னும் உங்களுடைய அந்த ஆண்டவரே சிலுவையில நீங்க எங்களுக்கு கொடுத்ததான அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நாங்கள் அடைய முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே ஹிடன் டீமன்ஸும் எங்களுடைய கண்கள் அது தெரியப்படட்டும். சபை ஆண்டவரே சபையானது அந்த மறைந்திருக்கிற எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டு ஜெயிக்கும்படி கிருபைகளை நீர் தருவீராங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சபைக்கு விரோதமாக உங்களுடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே விரோதமாக செயல்படுகிற மனிதர்களையும் ஆண்டவரே மறைந்திருந்து செயல்படுகிற மனிதர்களையும் எங்கள் கண்கள் காணும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர சுவாமி, உங்களுடைய மனவாட்டியாக எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்துல பங்கு கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற சுவாமி. அப்பா ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஹிடன் டீமன்ஸ், எல்லா விதமான ஹிடன் எனிமீஸ் ஆண்டவரே மறைந்திருந்து ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதங்களை கொள்ளை கொண்டு போய் இருக்கிறதான எல்லா சத்துருக்களும் இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு தெளிவிக்கப்படட்டும். அதை நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுடைய ஆசீர்வாதங்களை திரும்ப நாங்கள் கொள்ளையிட்டு கொண்டு வரும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற சாமி. சபையில இருந்து ஆண்டவரே அப்பா பிசாசு என்னென்ன ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கொள்ளையிட்டு கொண்டு போனதோ அது எல்லாம் இயேசுவின் நாமத்துல திரும்ப வரட்டும்னு சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். அப்பா எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப சபைக்கு வருவதாக, சபையை விட்டு கடந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திர சுவாமி. அப்பா உமக்கு நன்றி, சந்தோஷமும் ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஆண்டவரே சபை இருந்ததான ஆண்டவரே சந்தோஷம், சமாதானம், செழிப்பு, ஆரோக்கியம் ஆண்டவரே ஸ்தோத்திர சுவாமி எல்லா ஆண்டவரே காரியங்களும் திரும்பவுமாக அது சபைக்கு வந்து சேரட்டும். கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் இயேசுவின் நாமத்துல திரும்ப சபைக்கு வரட்டும்னு சொல்லி கட்டளையிடுகிற சாமி. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த நாட் முதற்கொண்டு அவர்களுக்கு ஆண்டவரே அவங்கள் முழுமையான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருந்த எல்லா சத்துருக்களையும் அவர்கள் இனம் கண்டு கொள்ளும்படியாக அதை அவர்கள் உங்களுடைய வார்த்தையாலையும் உங்களுடைய ஆண்டவரே ரத்தத்தினாலையும் அவர்கள் அதை ஜெயிக்கும்படியான கிருபைகளை நீர் தரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் ஆண்டவரே ஆசீர்வதியும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடும் ஆண்டவரே. சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆண்டவரே ஒரு ஸ்கில்டு பர்சனாக ஒவ்வொருத்தரையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. நாலேஜபிள் பர்சனா மாற்றுங்க, டேலண்டட் பர்சனா நீங்க மாற்றுங்க. உங்க கிருபையை வைத்து அவர்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக நீர் உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிற இந்த கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இதை நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ஒரு ஹிடன் டீமன்ஸு எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக ஆண்டவர் இன்று முதல் உங்களுக்கு எல்லாமே ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் சிலுவையில் ஆண்டவர் கொடுத்த எல்லா விதமான பிளஸ்ஸிங்ஸும் இன்று முதல் நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க நீங்கள் ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு எதிராய் மறைந்திருந்து செயல்பட்டு கொண்டிருந்த மனிதர்களும் சத்துருக்களும் எல்லாமே வெளியரங்கமாக்கப்படும். அதை எல்லாத்தையும் நீங்கள் இனம் கண்டு கொண்டு அதை எல்லாம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஆமீன். தேங்க்யூ.